இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற சில நாட்களில் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்த முதல் உலகத் தலைவர்களில் பிரதமர் மோடியும் ஒருவர். பிரதமர் மோடி தமது நண்பர் என்று கூறிய ட்ரம்ப் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை $500 பில்லியன் அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளதாக தெரிவித்தார். அரசு ரீதியாக அல்லாமல் வியாபார ரீதியாகவே கணக்கு போடும் ட்ரம்ப் இந்தியாவுடன் உரசலை ஏற்படுத்தி வர்த்தக ஒப்பந்தத்தையும் இறுதி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார். இந்திய பொருட்களுக்கு மொத்தமாக 50% வரி விதித்திருக்கும் ட்ரம்ப் சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உறுப்பினர்களாக உள்ள பிரிக்ஸ் அமைப்பில் இருப்பதால் கூடுதலாக இந்தியா மீது 10% வரி விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்திய விவசாயிகள் நலனே தனக்கு முக்கியம் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி அதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நலனில் நாடு ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்றும் உறுதிபட கூறியுள்ளார். சர்வதேச அளவில் அமெரிக்க டாலரின் மேலாதிக்கத்திற்கு சவால் விடும் பிரிக்ஸ் நாடுகளை ட்ரம்ப் குறிவைத்து தாக்கும் நிலையில் சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெறவிருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். முன்னதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டார். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் பற்றி எந்த குறிப்பும் இல்லாத நிலையில் பலுசிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் பற்றி மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்ததால் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். எனவே ஒரு கூட்டு அறிக்கை வெளியிடப்படவில்லை. கடந்த ஜூலை மாதம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான TRF-ஐ வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதல்களை சீனா கடுமையாக கண்டித்துள்ளது. அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் உறுதியாக எதிர்க்கும் சீனா பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22 நடந்த பயங்கரவாத தாக்குதலையும் கடுமையாக கண்டிக்கிறது என்று கூறியுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கூட்டாக பராமரிக்கவும் பிராந்திய நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் சீன பயணம் இரு நாடுகளுக்குமான உறவை மேம்படுத்துவதோடு புவிசார் அரசியல் களத்தையே இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.